அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணி இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த நாள், அதாவது மகா சங்கடகரா சதுர்த்திங்க. இந்த மகா சங்கடகரா சதுர்த்தியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும். ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி பார்த்தீங்கன்னா மிக மிக விசேஷமானது. அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில தான் விநாயகர் அவதரித்தார். அதே போல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தியை தான் மகா சங்கடகரா சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை, அதாவது ஒரு ஆண்டு காலம் நம்ம விநாயகரை சதுர்த்தி தினத்தில் வழிபட்ட பலனை இன்றைய நாளில் நம்ம வழிபடும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாள் தான் நாளைக்கு வரக்கூடியது. இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்டுடாதீங்க. ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகரா சதுர்த்திக்கு விநாயகருக்கு விரதம் இருக்க முடியாவிட்டாலும் நாளைக்கு வரக்கூடிய அந்த நாளில் விநாயகரை நீங்கள் மனதார வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துரதிருஷ்டங்கள் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதற்காக இந்த ஒரு வழிபாடு பண்ணுறீங்களோ, விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இருக்க முடியாவிட்டாலும் விநாயகரை நினைத்து ஒரு விளக்கேற்றி அவரை வழிபட்டாலும் உங்களுக்கு அவர் நீங்கள் வேண்டும் வரங்களை கொடுத்தே தீர்வார். அந்த அளவுக்கு அற்புதமான இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும், கடன் நீங்கும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ, குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணமாகணும், நல்ல வேலை கிடைக்கணும், குழந்தைகள் படிப்பில் நல்ல தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைத்தாலுமே விநாயகர் பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்கங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி அன்று நம்ம விநாயகரை வழிபடுவதன் மூலமாக சந்திரதோஷம் இருந்ததுன்னா சந்திரதோஷம் முழுவதும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா, இந்த சங்கடகரா சதுர்த்தி அன்று உங்களால் விரதம் இருக்க முடிந்தாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, சந்திரன் உதயமாகுது இல்லையா, சூரியன் அஸ்தமான பிறகு சந்திரன் உதயமாகும் பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபட்டிங்கன்னா ரொம்ப அதீத பலனை தரக்கூடியது. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மகா சங்கடகரா சதுர்த்தி வியாழக்கிழமை வர்றது ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது. ஆவணி மாதம் தேய்பிறை தேதி தொடங்குகிற நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22, 2024 மாலை நேரத்தில் 6:15 மணிக்கு சதுர்த்தி திதி தொடங்குது. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 23/8/2024 மாலை நேரத்தில் 3:45 முடிவடைகிறது. இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி நம்ம அதாவது நம்ம பூஜை பண்ணக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான். அதனால் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் துவங்குறதுனால மாலை நேரத்தில் தான் நம்ம வழிபாடு பண்ணணும். மாலை 6 மணிக்கு மேலே தான் சதுர்த்தி திதி வருது. அதனால் வியாழக்கிழமை அன்றே நம்ம மகா சங்கடகரா சதுர்த்தி விரதத்தை நம்ம தொடங்கலாம். அதாவது உங்களால் அன்று விரதம் இருக்க முடிந்தாலும் இருக்க முடியாவிட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம விநாயகருடைய ஃபோட்டோ சிலை நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த ஃபோட்டோ சிலைக்கு வெள்ளை எருக்க இலைகளால் நம்ம மாலை கட்டி போடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, விநாயகருக்கு மிகவும் பிடித்தது அருகம்புல், அது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதையுமே மாலையாக கட்டி சாற்றலாம். இது போல் நம்ம மாலை கட்டி சாற்றிட்டோம் இல்லையா, விநாயகருக்கு இந்த ஒரு 5 இலைகளால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷங்க. அதாவது கண்டங்கத்திரி இலை, இது பார்த்திங்கன்னா பணத்தை பெருக்கி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இலை. சங்கடகரா சதுர்த்தி அன்று இந்த கண்டங்கத்திரி இலை கிடச்சுன்னா அதால் விநாயகருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது நிச்சயம் பணம் பெருகி கொண்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை இலை. மாதுளை இலை பார்த்திங்கன்னா பேர், புகழ், அந்தஸ்து அனைத்தும் உங்களை தேடி வரும். வெள்ளருக்கு இலை பார்த்திங்கன்னா சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். எருக்க இலை, வெள்ளை எருக்க இலை கிடைக்காத பட்சத்தில் எருக்க இலை கிடைச்சதுன்னா விநாயகர் பெருமானுக்கு சங்கடகரா சதுர்த்தி அன்று நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அரச இலையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலுமே அது இருந்த இடம் தெரியாமல் போகும். அதனால் இந்த இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதால் விநாயகருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அடுத்தது நெய்வேத்தியமாக நீங்கள் எது வேணாலும் விநாயகருக்கு நீங்கள் வைக்கலாம். கொழுக்கட்டை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், கொழுக்கட்டை வைக்கலாம்.
வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம், 2 வாழைப்பழம் வைத்து பால் வைத்து நெய்வேத்தியம் பண்ணலாம். இதில் உங்ககிட்ட என்ன இருக்கோ மிகவும் எளிமையானது. 2 வாழைப்பழம் வைத்து பால் வைத்து அதில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு போட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இப்படி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வெற்றிலையை நேராக வச்சுக்கோங்க. வெற்றிலையே விநாயகருடைய ஒரு உருவமாக தான் தெரியும். ஓம் அப்படின்ற தத்துவம் தான் விநாயகருடைய ரூபம். அந்த வெற்றிலையும் அது போல தான் இருக்கும். அதனால் வெற்றிலையில் வந்து மேலே காம்பு பகுதி இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே முதல்ல வந்து சந்தனத்தால் பொட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே குங்குமம் வச்சு ஒரு பொட்டு வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையில் சந்தனமும் மஞ்சளையும் நல்லா பன்னீரில் குழைச்சிக்கோங்க. பன்னீர் இல்லாதவங்க சாதாரண தண்ணியிலே சுத்தமான தண்ணீரில் குழைச்சி அந்த வெற்றிலையில் நீங்கள் சஸ்திக் வரைஞ்சிக்கோங்க. அப்படி சஸ்திக் வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சஸ்திக்கு கீழே ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் அதை வந்து நீங்கள் ஓம்னு நீங்கள் அந்த சந்தனமும் மஞ்சளும் கலந்து பேஸ்ட் இருக்க பாருங்கள், அதால் ஓம்னு எழுதிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் விநாயகருடைய படத்துக்கு கீழே இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, ஒரு தாம்பலத்தட்டில் இந்த வெத்தலையை வச்சுடுங்க. அந்த வெத்தலைக்கு மேலே 1 ரூபாய் காயின், ஒரே ஒரு விரலி மஞ்சள், ஒரு கொட்டைப்பாக்கு, அதாவது முழு கொட்டைப்பாக்கு இருக்க பாருங்கள், அதை வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ, குழந்தை வர வேண்டும், திருமணமாக வேண்டும், கடன் முழுவதும் அடைய வேண்டும், சொந்த வீடு நிலம் வாங்க வேண்டும், இது போல் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தையும் கூட நீங்கள் ஒரு 3 வேண்டுதலை மனசில் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வற்றாத செல்வத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீரும். இன்றைய நாளில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக விநாயகர் பெருமான் கொடுத்தே தீருவார். அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அதை மனதார நினச்சி இந்த மந்திரத்தை 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் சொல்லுங்கள். ஐயும் கிளியும் சவ்வும், சவ்வும் கிளியும் ஐயும், விக்ன விநாயகா ஸ்வாகா. ஐயும் கிளியும் சவ்வும், சவ்வும் கிளியும் ஐயும், விக்ன விநாயக ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இப்படி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய அற்புதமான மந்திரம். நீங்கள் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரங்க. விநாயகருடைய பாதத்தில் வெற்றிலையில் சந்தனத்தால் நீங்கள் வந்து ஸ்வஸ்திக் வரைஞ்சிருக்கீங்க, ஓம் எழுதிருக்கீங்க பாருங்கள். அதில் 1 ரூபாய் காயின், ஒரு மஞ்சள், ஒரு கொட்டைப்பாக்கு வச்சுருக்கீங்க பாருங்கள். அதை அப்படியே எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் மனசார நீங்கள் விநாயகரிடம் கேட்டுட்டு இந்த வெத்தலையை அதை திருப்பி அப்படியே விநாயகரோட பாதத்தில் வச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிச்சிடுறீங்க இல்லையா? முடிச்சதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வெற்றிலை, 1 ரூபாய் காயின், மஞ்சள், கொட்டைப்பாக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம், காசு, நகையெல்லாம் வச்சுருப்பீங்க பாருங்கள், அந்த இடத்துல அப்படியே ஒரு மஞ்சள் துணியில் ஒரு மூட்டையாக கட்டி வச்சுடுங்க. அடுத்து வர சதுர்த்தி அன்று இந்த மூட்டையை பிரித்து அந்த 1 ரூபாய் காயினை விநாயகர் கோவில் உண்டியில் காணிக்கையாக செலுத்திடுங்க. இந்த கொட்டைப்பாக்கையும் இந்த மஞ்சளுமே உங்கள் கேஷ் பாக்ஸில் எப்பொழுதுமே இருக்கலாம். வெற்றிலை காஞ்சி போயிருக்கமாதனால அது ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க. அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு முறை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.